செய்திகள். இயேசு லாசரை உயிர்ப்பிக்கும் நிகழ்வு நமது ஆழமான தேவைகளை உணர்ந்து கொள்ளவும், தூய ஆவியாரின் உதவியுடன் சுயநலம், பொருள்பற்று, வன்முறை மற்றும் மேலோட்டமான தன்மை ஆகியவற்றில் நம்மை சிக்க வைக்கும் பழக்க வழக்கங்கள், மனப்பான்மைகள் மற்றும் சிந்தனை முறைகளிலிருந்து விடுபடவும் நம்மை ஊக்குவிக்கிறது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 22 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்தார் திருத்தந்தை. இயேசு இறந்த லாசரை உயிர் பெற்றெழச் செய்யும் நிகழ்வு குறித்து நினைவூட்டிய திருத்தந்தை, திருமுழுக்கின் வழியாக நிலைவாழ்வு என்னும் கொடையை வழங்கும் இறப்பின் மீதான கிறிஸ்துவின் வெற்றியின் முக்கியத்துவத்தை குறித்து விசுவாசிகளிடம் வலியுறுத்தி கூறினார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகமாட்டார் என்று இயேசு மார்த்தாவிடம் கூறிய வார்த்தைகளை எடுத்துக்காட்டி விசுவாசிகளுக்கு நம்பிக்கை ஊட்டினார் திருத்தந்தை. புனித வாரம் நெருங்கி வரும் வேளையில் இயேசு மார்த்தாவிடம் கூறிய இந்த வார்த்தைகள் ஒரு வலிமை வாய்ந்த நினைவூட்டலாக அமைகின்றது என்று தெரிவித்த திருத்தந்தை, இது விசுவாசிகளை கிறிஸ்துவின் பாடுகள், இறப்பு மற்றும் உயிர்த்தெழுதல் குறித்து தியானிக்கவும், மீட்பு மற்றும் ஆன்மீக புதுப்பித்தலுக்காக இந்த நிகழ்வுகள் வழங்கும் அருளை தழுவிக்கொள்ளவும் அழைக்கிறது என்றும் சுட்டிக்காட்டினார். உலகம் நிலையற்ற இன்பங்களை தேடுவதை சுட்டிக்காட்டி, ஒவ்வொரு மனித இதயத்திலும் குடிகொண்டிருக்கும் நிலைவாழ்விற்கான ஆழமான ஏக்கத்தை பொருள்சார் பொருள்கள், புகழ் மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றால் பூர்த்தி செய்ய முடியாது என்று குறிப்பிட்டார் திருத்தந்தை. இறைபதமடைந்துள்ள ஜார்ஜியா கத்தோலிக்க ஆர்த்தடாக்ஸ் வழிபாட்டு முறை திரு அவையின் முதுபெரும் தந்தை 2ஆம் இலியா அவர்கள் பலருக்கு ஓர் ஆன்மீக தந்தையாகவும், ஒப்புரவின் குரலாகவும், ஒன்றிப்பை அயராது கட்டி எழுப்புபவராகவும் விளங்கினார் என்று கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 22 ஞாயிறன்று ஜார்ஜியா கத்தோலிக்க ஆர்த்தடாக்ஸ் வழிபாட்டு முறை திரு அவைக்கு அனுப்பியுள்ள இரங்கல் செய்தி ஒன்றில் இவ்வாறு புகழாரம் சூட்டியுள்ள திருத்தந்தை லியோ அவர்கள், பல ஆண்டுகளாக அன்பு, ஞானம் மற்றும் நற்செய்தியின் வல்லமையுடன் மக்களை வழிநடத்திய நல் மெய்ப்பர் என்று மொழிந்துள்ளார். மேலும் பாரம்பரியத்தை பாதுகாக்கவும், நம்பிக்கையை வளர்க்கவும், ஒன்றிப்பை மேம்படுத்தவும் இறைபதமடைந்த முதுபெரும் தந்தை 2ஆம் இலியா அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளை தனது செய்தியில் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை. எதிர்காலம் என பொருள்படும் அவ்வநீரே அமைப்பின் இயக்குநரான மார்க்கோ ஜிரார்தோவிற்கும், தனது 30வது ஆண்டு விழாவை கொண்டாடும் போப்போத்தூஸ் என்ற சிறுவர் வார இதழின் வாசகர்களுக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 22 ஞாயிறன்று எழுதியுள்ள இந்த கடிதத்தில் குழந்தை பருவத்தின் தூய்மை மற்றும் மகிழ்ச்சியுடன் மீண்டும் இணையுமாறு வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை, நவீன போர்களால் ஏற்படும் கொந்தளிப்புகளுக்கும் எண்ணிம தொழில்நுட்பத்தால் ஏற்படும் ஆபத்துகளுக்கும் பதிலளிக்கும் விதமாக இந்த அழைப்பை விடுத்துள்ளார். வேகமாக மாறிவரும் இவ்வுலகில் அமைதி மற்றும் புரிந்துணர்வை வளர்ப்பதில் ஊடகங்களின் முக்கிய பங்கை வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 22 ஞாயிறன்று மீடியாசெட் நிறுவனத்தால் இயக்கப்படும் இத்தாலிய தொலைக்காட்சி நிறுவனமான டிகோம் 24 25வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு அத்தொலைக்காட்சியின் இயக்குனர் மற்றும் ஆசிரியர் குழுவினருக்கு அனுப்பியுள்ள செய்தி ஒன்றில் இவ்வாறு வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை, உண்மை, மரியாதை மற்றும் உரையாடல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு ஊடகச் சூழலை உருவாக்குமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். உலகளவில் பெருகி வரும் வன்முறை மற்றும் பிரிவினைக்கு ஒரு மாற்று ஆற்றலாக செயல்படுமாறு அழைப்பு விடுத்துள்ளதுடன் ஒன்றிப்பு, உரையாடல் மற்றும் அமைதியின் அவசியம் குறித்தும் வலியுறுத்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 21 சனிக்கிழமையன்று காஸ்தல் கந்தோல்ஃபோவில் இடம்பெற்ற ஃபோக்லாரே எனப்படும் அனைத்துலக ஆன்மீக மற்றும் சமூக மறுமலர்ச்சி இயக்கத்தின் பொது பேரவையை தொடர்ந்து அந்த இயக்கத்தின் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை. நிறுவனத்திற்குள் வெளிப்படைத்தன்மை மற்றும் குழுவாக இணைந்து இறை விருப்பத்தை உணர்ந்து செயல்படுதல் ஆகிய இரண்டும் இவ்வமைப்பின் நோக்கத்தை பாதுகாப்பதற்கும் புதிய சவால்களுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்வதற்கும் இன்றியமையாதவை என்று சுட்டிக்காட்டினார் திருத்தந்தை. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.